வணக்கம் நண்பர்களே. நடிகர் விஜய் முதலில் தன்னுடைய அரசியல் மாநாடு நடத்தியது சென்ற வருடம். ஓராண்டு முடிந்துவிட்டது. அந்த முதல் மாநாட்டு செலவிற்கு, அதாவது கூடிய கூட்டங்கள் வேண்டுமென்றால் எந்த பணமும் பெறாமல் விஜய் மீது உள்ள அக்கறையினால், ரசிகத்தன்மையினால் வந்திருக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் மிக முக்கியமாக அந்த மாநாடு நடத்தப்பட்ட விதம், அந்த மாநாட்டுக்கான அமைப்பு, அந்த இடத்திற்கான செலவு என்று ஒரு பெரிய தொகை செலவாக இருக்கிறது. இந்த தொகை செலவழித்த முதல் நன்கொடையாளர் யார்? காரணம், இதை கேட்கிறோம் என்றால், கமலஹாசனாலேயே செலவழிக்க முடியாத அவருடைய பணத்திற்கு கிட்டத்தட்ட தனது 5வது வயதிலிருந்து நடிக்க தொடங்கிய உலக நாயகன் என்று அழைக்கப்படுகிற கமலஹாசனால் தன் சொத்துக்களை விற்று கூட அவரால் கட்சி நடத்த முடியாது, அந்த கட்சி கூட்டங்கள் நடத்த முடியாது. ஆனால் அவருக்கு பின்னால் இப்போது ஒரு 25 வருடங்கள், சுமார் 25 வருடங்கள் நடித்த ஒருவர் அரசியல் கட்சி முதல் மாநாட்டிற்கு இவ்வளவு செலவு செய்கிறார் என்றால் கணக்கில் வராத பணங்கள் எதுவும் வைத்திருக்க வேண்டும், அல்லது ஒரு பெரும் நன்கொடையாளர் பின்னணியில் இருக்க வேண்டும். நன்கொடையாளரின் நோக்கம் என்ன? இவருக்கு இத்தனை கோடிகள் கொடுத்து இந்த மாநாட்டை நடத்தி வைக்க சொல்வதன் மூலமாக அவர் பெறக்கூடிய நன்மை என்ன? சும்மா தான் சம்பாதிச்சிட்டோங்கிறதுக்காக எந்த தொழிலதிபரும் தூக்கி கொடுத்துட மாட்டாங்க. இது உலகறிந்த உண்மை. அப்படியே கொடுத்தாலும் ஊரறிந்து கொடுப்பார்கள், நாங்கள் நன்கொடையாளர்கள் என்று தெரிந்து கொடுப்பார்கள். இதில் எதுவுமே நடக்காமல் ஒரு பெரும் நன்கொடையாளர் விஜய்க்கு முதல் மாநாட்டிற்கு உதவி செய்திருக்கிறார். தொடர்ந்து பயணிப்பதற்கு அவர் உதவி செய்து கொண்டிருக்கிறார். பர்சனல் செக்யூரிட்டி என்ன, அவர் வரும்போது அவருடைய அலுவலகம் நடப்பதற்கான செலவுகள் என்ன, அவரை பின்னால் இருக்கும் ஆனந்த் போன்ற நிர்வாகிகளுக்கான ஊதியம் என்ன என்று ஒரு பெரிய செலவு இருக்கிறது. இதையெல்லாம் செய்ய முடியாமல் செலவு செய்ய முடியாமல் திணறியவர்கள் தான் வைகோவும் கமலஹாசனும். வைகோ போன்ற தலைவர்களால் கூட செலவு செய்ய இயலாத ஒரு பெருந்தொகையை விஜய் எப்படி வைத்திருந்தார், யார் கொடுத்தார்கள்? இதன் பின்னணி ஏன் இதை மீண்டும், இதுக்கு முன்னாடியே நான் கேட்டிருக்கேன் என்னோடய வீடியோவில், இதை ஏன் திரும்ப கேட்கிறேன் என்றால், ஐயா, ஒரு விஷயத்தை மிக நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இவர் என்ன நன்கொடை பெற்றோம், எப்படி செலவழித்தோம், எப்படி கட்சி நடத்தினோம் என்பதில்தான் எதிர்காலத்தில் இவர் ஆட்சிக்கு வந்தால் கூட இப்படி இருப்பார் என்று மக்கள் நம்ப முடியும். ரகசியமாக இதை நான் தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு யாரோ நன்கொடை கொடுக்குறாங்க, நானாக உங்களுக்கு நல்லது செய்வேன் சொல்வதை எப்படி மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள்? விஜய் சிந்திக்கட்டும். தொடர்ந்து சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். பிடிச்சதா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.